Very good afternoon, one and all. எல்லோரும் எப்படி இருக்கீங்கள்? So today we shall start a new batch for phonics, right? Yes, very good afternoon. So நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? phonics. Phonicsனா என்ன? phonics. ஃபோன்னாவே என்ன உங்களுக்கு? ஃபோன்னா எனக்கு யாரா பேசுறது கேட்குறோம், இல்ல நம்ம பேசுறது மத்தவங்க அதுல கேட்க முடியுது. கரெக்டா? அப்ப என்ன பேசும்போது என்ன கேக்குது? ஒலி. சோ அந்த ஒலிகள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்போ உங்களுக்கு தமிழ் படிக்கும் போது இப்ப இங்க எழுதணும்னா க த உ இல் கடவுள். அப்ப அத கூட்டி படிக்கும்போது இத க சொல்லுவோம், இத ட சொல்லுவோம், இத வ ஊ சேர்ந்தா ஊ ஆர் இல். ஓகே, இது படிக்க முடியுது, நம்மளால கூட்டி படிக்க முடியுது. கரெக்டா? பட் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா இப்ப நான் எழுதுறேங்க ஜிஓடி காட். என்னாவது? ஜிஓடி காட். அப்போ கார்டன் படிக்கும்போது ஆனா ஒலி வந்து ஜிக்கு வந்து க, ஓக்கு வந்து ஆடு அப்படி கேக்குது. பட் நம்ம சொல்லும் போது ஸ்பெல்லிங்க மனப்பாடம் பண்றோம், ஜிஓடி காட் அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு இது வந்து ஜிக்கு க சொல்லுவோம், ஓக்கு ஆ சொல்லுவோம், டிக்கு ட சொல்லுவோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சா, நம்மளுக்கு இதோட ஒலி தெரிஞ்சா நம்மளால கூட்டி படிக்க முடியும் தானே? எல்லா ஸ்பெல்லிங்கும் மனப்பாடம் பண்றது கஷ்டம் கிடையாது. இட்ஸ் நாட் இம்பாசிபிள். இவ்வளோ நாளா ட்ரெடிஷ்னலா நம்ம வந்து ஸ்பெல்லிங்ஸை கூட்டி தான் படிச்சுட்டு இருக்கோம். நோ டவுட் அபவுட் இட். ஆல்ரைட். பட் ஸ்பெல்லிங் நம்மளுக்கு இந்த வார்த்தை கேள்விப்பட்டதே இல்ல. ஒரு வார்த்தை நம்ம முன்னாடி வருது, அந்த வார்த்தையை நம்ம கேள்விப்படவே இல்லை. ஆனா நம்ம முன்னாடி வருது, இப்ப நம்ம அதை படிக்கணும். எப்படி படிக்க முடியும்? ஏன்னா நம்ம அதை கேள்விப்பட்டதே இல்லை. அங்கதான் உங்களுக்கு அந்த ஒலி. ஒலி தெரிஞ்சா அந்த லெட்டர்ஸோட ஒலி தெரிஞ்சா, இப்போ ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து எல்லாம் சேர்ந்து ஏ டு Z எல்லாம் சேர்ந்துதான் வந்து ஆல்பபெட். ஆல்பபெட்ஸ் சொல்லக்கூடாது. இங்கிலீஷ்ல ஒரு ஆல்பபெட் தான் இருக்கு. இங்கிலீஷ்ல ஒரு ஆல்பபெட் இருக்கு. அந்த ஒரு ஆல்பபெட்ல உங்களுக்கு 26 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ இங்கிலீஷ் உங்களுக்கு யாருக்காவது ரிப்பீட் வேணும்னா ரிப்பீட்னு ஆறுன்னு டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. நீங்க இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. நான் இவ்வளோ நேரம் என்ன பேசிட்டு இருந்தேன்னா, நம்மளுக்கு தமிழ்ல நம்மளால ஒன்னு ஒன்னும் கூட்டி படிக்க முடியுது. கடவுள்னு கடவுள் படிக்க முடியுது. ஆனா இங்கிலீஷ்ன்னு பாத்தீங்கன்னா ஜிஓடி காட் அப்படிதான் படிக்க முடியுது நம்மளால. அதோட ஒலி ஆனா நம்ம சொல்லும் போது காடு அப்படி நீங்க இழுத்து படிக்கும் போது என்ன கேக்குது? ஒலி க, ஆடு. அப்போ ஜியோட சவுண்ட் என்ன கேட்டது உங்களுக்கு? ஒலி க. இதோட சவுண்ட் என்ன கேட்டது உங்களுக்கு? ஆ. இதோட சவுண்ட் டு, காடு. அப்போ இந்த ஒலிகள் நம்மளுக்கு தெரிஞ்சா நம்மளால கூட்டி படிக்க முடியும் தானே? அதுதான் ஃபானிக்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, வெறும் ஏ டு Z மட்டும் ஒலி கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஏ டு Z ஒலி தெரிஞ்சுட்டா நம்மளால ஈஸியா படிக்க முடியும். அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் இங்க ஒரு வேர்டு எழுதுறேன். இப்ப நம்ம எல்லாம் ஜூம்ல நம்ம சேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ சிக்கு வந்து சவுண்ட் வந்து க, ஹெச்க்கு சவுண்ட் வந்து ஹ, ஏக்கு சவுண்ட் வந்து அ. இதெல்லாம் நான் சொல்லி தருவேன் உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். அப்போ இது கஹ ஆட்ட, கஹ ஆட்ட. ஆனா நம்ம அதை சேட்டுன்னு தானே சொல்றோம். அப்போ இது ரெண்டும் சேர்ந்தா ஒரு சவுண்ட் வருது, ச ச ச ஆட்ட. அதனாலதான் உங்களுக்கு இப்போ இந்த போனிக்ஸ் கிளாஸ் தேவை. ஏன்னா நம்ம இந்த ஒலிகள் சிஹெச் சன்னு சொல்லுவோம், சிங்கிள் சவுண்ட், டபுள் சவுண்ட், இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம அந்த ஒலிகள் தெரிஞ்சா நம்மளால இங்கிலீஷ் வந்து ஒரு தெரியாத வார்த்தை கூட நம்ம முன்னாடி வந்துட்டா நம்மளால கண்டிப்பா கூட்டி படிக்க முடியும். கூட்டி படிக்க முடியும் தானே? உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை வந்திருக்கா? நல்லபடி இங்கிலீஷ் நம்ம கூட்டி படிச்சிடலாமா? ஸோ இனிஷியலா பேசிக் கிளாஸ் பாத்தீங்கன்னா என்ன மிஸ் ஏபிசிடி எல்லாம் சொல்லி தரீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா எதுவுமே இப்போ ஒரு வீடே கட்டினாலும் அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா? சோ நம்ம பேசிக் கத்துக்கினாதானே நம்ம மேல ஒரு படி போக முடியும். சோ 2 லெட்டர் வேர்ட், 3 லெட்டர் வேர்ட், 4 லெட்டர் வேர்ட் அப்படி போய் 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 நம்ம பெரிய பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் படிக்க போறோம். ஆனா நம்ம எப்படி படிக்க போறோம்? மனப்பாடம் பண்ண போறது இல்ல. நம்ம என்ன பண்ண போறோம்? கூட்டி படிக்க போறோம். இந்த கூட்டி படிக்கிறது பேர் தான் பிளெண்டிங். என்னது பேரு? பிளெண்டிங்.
இப்போ நம்ம எல்லா லெட்டர்ஸோட சவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளால கூட்டி படிக்க முடியும். ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இங்கிலீஷ்ல வந்து ஆல்பபெட்ஸ் சொல்லக்கூடாது, ஆல்பபெட். ஒரு ஆல்பபெட் இருக்கு, அந்த ஒரு ஆல்பபெட்ல 26 லெட்டர்ஸ் இருக்கு. அந்த 26 லெட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா 5 வாவல்ஸ் இருக்கு, அப்புறமா 21 கான்சோனன்ட்ஸ் இருக்கு. Okay, is it clear? Any doubt in this? So there is English alphabet, there is only one alphabet. அந்த alphabetல 26 letters இருக்கு. அந்த 26 lettersல 5 vowel இருக்கு, 21 consonant இருக்கு. இதெல்லாம் vowels. A, E, I, O, U. இதுதான் vowels. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த இங்கிலீஷ் வார்த்தையில பாத்தீங்கன்னா வவல்ஸ் இல்லாம வார்த்தையே இருக்காது. வவல்ஸ் இல்லாம ஒரு வார்த்தையே இருக்காது. இப்ப நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமே, மிஸ் MY, இங்க எங்க மிஸ் வவலே இருக்கு? MY தானே இருக்கு, ரெண்டுமே கான்சனன்ட் தானே மிஸ். என்ன மிஸ் சொல்றீங்க நீங்க? வவல் இல்லாம வார்த்தையே இருக்காது, இதோ பாருங்க இங்க இருக்கே, அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்கிட்ட கேள்வி. பட் MY, ஐ ஐ என்ன ஒலி கேட்டது? வவுலோட ஒலி கேட்டது. கிளியரா? சோ இங்க நம்ம எதை பத்தி பேசுறோம்? ஒலி. அந்த ஒலி, வவல்ஸோட ஒலி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அந்த வவலோட ஒலி இருக்கு, அதனாலதான் இங்கிலீஷ்ல வவல்ஸ் இல்லாம வார்த்தைகள் இருக்காதுன்னு நம்ம சொல்றது. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபானிக்ஸ்ல கத்துக்க போறோம். இதெல்லாம் சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் கிளாஸ்ல கொடுக்குறேன். ஏன்னா இப்போ வந்து இனிஷியலா நம்ம A to Z சவுண்ட்ஸ் கத்துக்க போறோம். பட் பிற்காலத்துல நம்ம இந்த மாதிரி இதையே ஒய்ஐய ஐன்னு படிக்கிறோம், CHஐய சேர்ன்னு படிக்கிறோம். இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ உங்களுக்கு கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லுங்க. இதை பத்தி ஆல்ரெடி தெரியும்னா நான் டைரக்டாவே உங்களுக்கு டபுள் சவுண்ட்ஸ், சிலபல், டயக்ராஃப், டிஃப்தான்ஸ் அப்படின்னு போயிடுவேன். உங்களுக்கு இந்த பேசிக் சவுண்ட்ஸ் தெரியும் மிஸ், எனக்கு இது A to Z சவுண்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரியும், நீங்க டைரக்டா எனக்கு டபுள் சவுண்ட்ஸ் போங்கன்னு சொன்னீங்கன்னா நான் டபுள் சவுண்ட்ஸ்க்கே போயிடுவேன். ஓகேங்களா? ஸோ நீங்க சேட் பாக்ஸ்ல என்னோட இன்ட்ராக்ட் பண்ணுங்க. இன்ட்ராக்ட் பண்ணி எனக்கு சொன்னீங்கன்னா தான் எனக்கு புரியும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன என்கிட்ட இருந்து வேணும், நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கிளாஸை வந்து நான் டெய்லர் மேக் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஓகேயா? ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கணும்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க சேட் பாக்ஸ்ல, இல்ல அன்மியூட் பண்ணி கூட நீங்க தாராளமா என்கிட்ட பேசலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து வேணும்னா ஒரு தம்ஸ் அப் கூட கொடுங்க. இல்லாட்டி உங்களுக்கு இல்ல எனக்கு ஸ்டார்டிங் A to Z சவுண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம், எனக்கு டயக்ராஃப் சொல்லுங்க அப்படின்னா நீங்க டயக்ராஃப்ஸ்னா Dன்னு டைப் பண்ணுங்க. இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து வேணும்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. பார்க்கலாம். கடகடன் சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம். நான் வெயிட் பண்றேன், அதுக்குள்ளேயே நான் போர்டை ரப் பண்றேன். so that I will get a reply from you as well. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ சொல்லி கொடுத்தது வரைக்கும் இங்கிலீஷ்ல எத்தனை ஆல்பபெட்? ஒரு ஆல்பபெட் இருக்கு, அந்த ஆல்பபெட்ல 26 லெட்டர்ஸ் இருக்கு, அதுல 5 வாவல் இருக்கு, 21 கான்சனன்ட் இருக்கு. ஸோ நம்ம எல்லா கான்சனன்ட் வாவல் சவுண்ட்ஸ் எல்லாமே கத்துக்க போறோம். வாவல்லே டபுள் சவுண்ட்ஸ் இருக்கு, கான்சனன்ட்ஸ்லயே டபுள் சவுண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி டபுள் லெட்டர்ஸ் எல்லாம் வந்தா அதை வந்து அது ஒரு சவுண்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். எஸ், எனி டவுட்ஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம், நான் வெயிட் பண்றேன் உங்களுக்காக சாட் பாக்ஸ்ல. இல்லாட்டி நான் ஸ்டார்டிங்ல இருந்தே ஆரம்பிக்க போறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா வேணும்னா தாராளமா சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து வேணும்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இல்ல எனக்கு டயக்ராஃப்ஸ் எடுத்துருங்க மிஸ் டைரக்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா Dன்னு டைப் பண்ணுங்க. I'll wait for your reply. Yes, otherwise I'll proceed from the starting. All right, so I'll proceed from the starting. I would like the class to be interactive. கிளாஸ் இன்ட்ராக்டிவா வச்சீங்கன்னா உங்களை பார்த்து நீங்க ஏதாவது தப்பா கேட்டீங்க இல்ல அதாவது டவுட் கேட்டீங்கன்னா அதுல மத்தவங்களும் அதை பத்தி இன்னும் இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுப்பாங்க. ஸோ தாராளமா சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, இல்ல அன்மியூட் பண்ணி கூட பேசுங்க. உங்களுக்கு எத்தனை வாட்டி டவுட்ஸ் கேட்டாலும் நான் சொல்றதுக்கு ரெடியா இருப்பேன். ஆல்ரைட். ஸோ நம்ம வந்து A to Z வரைக்கும் நம்ம சவுண்ட்ஸ் பார்க்க போறது இல்ல, அப்படி இந்த சென்ஸ் ஆர்டர்ல பார்க்க போறது இல்ல, ரேண்டமா பார்க்க போறோம். ரேண்டமானா எந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்குனா நம்மளால நிறைய வார்த்தை கூட்டி படிக்க போறோமோ அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல் சவுண்ட் வந்து நம்ம ஒரு கான்சனன்ட் பார்க்க போறோம்.
என்ன பார்க்க போறோம்? கான்சனன்ட். ஸோ நான் ஒவ்வொரு லெட்டருக்கும் உங்களுக்கு அதோட ஒலி சொல்லி தருவேன், அதோட பெயர் சொல்லி தருவேன், அதோட ஆக்ஷன் சொல்லி தருவேன். என்ன சொல்லி தருவேன்? ஒரு ஒரு சொற்கள், அதாவது ஒரு ஒரு லெட்டருக்கும் நான் உங்களுக்கு அதோட பெயர் பெயர் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஏபிசிடி எல்லாருக்குமே தெரியும். அதுதான் அதோட பெயர். ஓகே, அப்போ பெயர் சொல்லி கொடுப்பேன் உங்களுக்கு, ஒலி சொல்லி கொடுப்பேன், அண்ட் ஆக்ஷன் சொல்லி கொடுப்பேன். ஆக்ஷன் ஏன் சொல்லி கொடுப்பேன்னு அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் புரியும். ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்மளோட, இது ஆல்பபெட்னு சொல்லக்கூடாது, இதை லெட்டர்ன்னு சொல்லணும். ஓகேயா? ஸோ ஆல்பபெட்னு சொல்லக்கூடாது, லெட்டர்ன்னு சொல்லணும். ரிப்பீட் பண்றேன் திருப்பியும். ஸோ இந்த லெட்டர் வந்து அதோட பெயர் வந்து எஸ். இது எல்லாருக்கும் தெரியும். அதோட சவுண்ட் வந்து சன்னு சொல்லக்கூடாது, வெறும்னே அப்படின்னு சொல்லணும். ஓகே, அதோட ஆக்ஷன் வந்து கையை இப்படி வச்சுக்கோங்க, அப்புறம் ஒரு காத்துலயே ஒரு எஸ் வரையணும். நம்ம ஒரு இப்படி பாம்பு மாதிரி வச்சு ஒரு காத்துலயே ஒரு எஸ் வரையணும். இதுதான் அதோட ஆக்ஷன். ஸோ இதோட 3 திங்ஸ் இதை பத்தி சொல்லி கொடுத்துருக்கேன். அதோட பெயர் வந்து எஸ், அதோட சவுண்ட் வந்து ஸ், அதோட ஆக்ஷன் வந்து கையை இப்படி வச்சுக்கணும், இப்படி பண்ணணும். ஓகே, கிளியர்? உங்களுக்கு சப்போசிங் மறந்து போச்சு, எஸ்னோட சவுண்ட் சப்போசிங் மறந்து போச்சுன்னா ஒன்னும் இல்ல, ஒன்னும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. நம்ம சின்ன வயசுல இருந்து படிச்சுட்டு இருக்கோம்ல, எஸ் ஃபார் ஸ்னேக், எஸ் ஃபார் ஸ்னேக். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்னேக்னு சொல்லும் போது எந்த ஒலி முதல்ல கேட்டது உங்களுக்கு? ஸ்னேக். அப்போ எந்த ஒலி கேட்டதோ அதுதான் அதோட ஒலி. எஸ் ஃபார் சேட், சேடா இருப்பாங்களா? ஓகே, ஸோ சேட், சேட் தான் முதல்ல இந்த சவுண்ட் தான் கேக்குது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு மறந்து போச்சுன்னா ஒண்ணுமே இல்லை, எஸ் ஃபார் ஸ்பைடர் சொல்லுங்க, சேட் சொல்லுங்க, ஸ்னேக் சொல்லுங்க, எது வேணா சொல்லுங்க. எஸ்ஸோட ஆரம்பிக்கிற வேர்டை நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஒலிய நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? ஸோ எஸ்ஸோட சவுண்ட் என்னது? ஓகே, ஸோ ஸ்பைடர், சன், ஸ்னேல், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த படம் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சு ஒரு கேம் விளையாட போறோம். இப்ப நம்ம வந்து குட்டி குட்டியா வேர்ட்ஸ் தான் ஃபார்ம் பண்ண போறோம். அப்புறம் போக போக நம்ம பெரிய பெரிய வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ இனிஷியல் வந்து இது என்ன ஈஸி தானே அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டை விட்டுறாதீங்க. சவுண்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சவுண்டை தப்பா சொன்னோம்னா ஒரு வார்த்தையை பிளெண்ட் பண்ணும் போது, அதாவது அதை கூட்டி படிக்கும் போது நம்மளுக்கு தப்பா வரும். அதனால சவுண்ட்ஸ், ஒலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒலிய இப்போ நான் கடவுள்னு எழுதுனேன் இல்லையா, அந்த கன்னு படிக்காம வேற ஏதாவது ஒரு சர்வா படிச்சுட்டேன்னா சடவல் அப்படி ஆயிடும் இல்லையா. ஸோ அதனால அந்த ஒலி, அந்த வார்த்தையோட ஒலி தெரியறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல் ரைட், எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வி லேர்ன் த கான்சனன்ட். ஓகே, அடுத்ததாக நம்ம வந்து ஒரு வாவல் படிக்க போறோம். அதோட ஏன்ற அதோட பெயர், அதோட சவுண்ட் வந்து அ. என் வாய் பாருங்க இப்படி மேல போகுது, அ அ. இந்த பக்கம் இப்படி திறக்கல, ஏ. நம்ம ஏப்பிள் சொல்றது இல்ல, ஆப்பிள். அண்ட் என் வாய் எப்படி போச்சு? மேல ஆ, அப்படிதான் போச்சு. ஓகே, ஸோ ஏ ஓட சவுண்ட் வந்து அ அ. அது அதோட ஆக்ஷன் வந்து இப்படி கையை வச்சுட்டு ஒரு எறும்பை நம்ம நடக்க வைப்போம், அ அ அ அ அ அ அப்படி. ஓகே, இப்போ அ and அ and அ ஆப்பிள், அ ஆக்ஸ். ஓகே, ஸோ மறந்து போச்சுன்னா நான் என்ன சொன்னேன்? ஏ ஃபார் ஆக்ஸ், ஏ ஃபார் ஆப்பிள். அப்போ ஆப்பிள் சொல்லும் போது நம்ம வாய் எப்படி போச்சு? ஆ, இப்படி மேலே தானே போச்சு. ஆப்பிள், and, ஆக்ஸ், எல்லாமே எப்படி போச்சு என் வாய்? ஆக்ஸ், இப்படிதானே போச்சு. ஸோ நீங்களே வந்து ஒரு வார்த்தையில எத்தனை ஒலி இருக்குன்னு உங்களால டைசெக்ட் பண்ணி டீகோட் பண்ணி படிக்க முடியும். ஓகேயா? எல்லா லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் தெரிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங் படிக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட் அப்படி இருக்குன்னா நீங்க வெறும் சத்தமா சொல்லணும், ஆ டு. அப்போ இந்த மூணு ஒலியோட என்ன வார்த்தை அதை எழுதுனீங்கன்னா ஸ்பெல்லிங் ஆயிடும் உங்களுது. ஓகே, இப்போ போக போக நம்ம ஒலி சேர்க்க சேர்க்க நீங்களே கூட்டி படிச்சிருவீங்க. ஓகே, ஓகே, இப்போ வரைக்கும் கிளியரா? இப்ப என்னெல்லாம் நம்ம பார்த்தோம்?
ஃபர்ஸ்ட் சவுண்ட் வந்து நம்ம ஸ் பார்த்தோம், அதோட ஆக்ஷன் வந்து இப்படி. செகண்ட் சவுண்ட் வந்து ஆ பார்த்தோம், அதோட ஆக்ஷன் வந்து இப்படி. இப்போ நான் இதை ரெண்டுத்தையும் கூட்டுனீங்கன்னா என்னவா ஆகும்? இங்க பாருங்க, முதல்ல இதை எழுதுங்க. இது எதை பத்தி பேசுது? அதை எழுதுங்க. அடுத்ததாக இதை எழுதுங்க. இப்ப இதை ரெண்டுத்தையும் கூட்டி படிச்சா என்ன வருது உங்களுக்கு? ஒரு 2 லெட்டர் வேர்டு வருமே. கூட்டி படிச்சீங்களா எல்லாரும்? படிச்சீங்களா? எல்லாரும் இப்படி எழுதுனீங்களா? ஆ, இதுதானே முதல்ல பண்ணேன். அதுக்கு அடுத்தது இப்படி. அப்ப எல்லாரும் இதை ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வருது? ஆஸ். ஆஸ். பாருங்க, கூட்டிடுச்சு ஆஸ். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளவு நாள்? ஏஎஸ் ஆஸ், ஏஎஸ் ஆஸ் அப்படின்னு கூட்டி கூட்டி படிச்சுட்டு இருந்தோம். ஆனா நம்மளால சவுண்டு ஒலி தெரிஞ்சதுனால நம்மளுக்கு இது வந்து இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு எல்கேஜி குழந்தை, அதுக்கு இந்த 2 ஒலி சொல்லி கொடுத்தா கண்டிப்பா அதால கூட்டி படிக்க முடியும் தானே? அந்த மாதிரிதான் நம்ம கிராஜுவலா சவுண்ட்ஸ்க்கு போறோம். ஓகேங்களா? இப்ப நம்ம 2 ஒலி கத்துக்கிட்டு இருக்கோம், ஆ அண்ட் ஸ். ஆஸ். ஆஸ். ஓகே, ரைட். இப்ப நம்ம இன்னொரு கான்சனன்ட் படிக்க போறோம், which is t. 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 டேன்னு சொல்லக்கூடாது. நான் உங்களுக்கு என்ன சொல்லக்கூடாதுன்னு அதுவும் சொல்லி தரேன். சோ தட் இதை டேன்னு படிச்சோம்னா எப்போ ஆன்னு வரும்? எப்ப நம்ம ஆ சேர்க்கிறோம். டீயோட ஏ சேர்த்தாதான் உங்களுக்கு டேன்னு நீங்க படிக்கணும். அது வரைக்கும் வெறும்னே ட். 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 டேன்னு சொல்லக்கூடாது. வெறும்னே ட். ட். எப்படி ஸ்ன்னு சொல்றோம், சான்னு சொல்றது இல்ல, அதே மாதிரி இது வெறும்னே ட். 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 ட் அப்படிதான் சொல்லணும். ஓகே, டி ஃபார் டேப். அப்போ டேப்னு சொல்லும் போது என்ன பண்றீங்க நீங்க? ச் ஆ வந்துதா? ச் ஆ போது என்ன எழுதுவீங்க எல்லாரும்? ட்னா டி எழுதுவீங்க, ஆனா எழுதுவீங்க. இப்ப சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இதுதான் எழுதுவீங்க ஆ. அப்புறம் அடுத்தது பி. பி. பியோட சவுண்ட் தான் ப. அதை நான் இப்ப சொல்லி தருவேன் உங்களுக்கு. அப்போ ஈஸியா உங்களுக்கு அந்த ஒலியை நீங்க இனிஷியலா உங்களுக்கு கொஞ்சம் இழுத்து படிக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஒலியும் உங்களுக்கு தெரியும், அதை டீகோட் பண்ண முடியும். ஒரு 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 வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்றேன்னா அந்த வார்த்தையில எத்தனை ஒலி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு டீகோட். ஒரு வார்த்தையை நான் போர்டுல எழுதுனேன்னா அதை நீங்க கூட்டி படிச்சா அதுக்கு பேர் பிளெண்டிங். என்னது? நீங்க இதை கூட்டி படிச்சீங்கன்னா அதுக்கு பேர் பிளெண்டிங். பிளெண்ட் திஸ் வேர்ட் அப்படி சொன்னா பிளெண்டிங்னு அர்த்தம். இப்ப நான் உங்களுக்கு ஒரு டிக்டேஷன் வேர்டு தரேன் இப்போ அப்படின்னா, அப்ப நீங்க எழுதும் போது அதுல எத்தனை ஒலி இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதுக்கு பேரு டீகோட். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, டேப் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? அப்ப நான் டேப், இப்போ டேப் வேண்டாம், இப்போ உங்களால எழுத முடியும், சொல்லுங்க. ஆட் எழுதுங்க. ஆட் இப்ப சொல்லி கொடுத்தேன்ல, இதுதான் ட். ட். அப்போ ஆட் எத்தனை ஒலி கேக்குது? ஆட். அப்போ நீங்க என்ன பண்ணீங்க? 2 ஒலி கண்டுபிடிச்சீங்க. ஆட். இப்ப நீங்க இத ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சீங்க, நீங்க கண்டுபிடிச்சு எழுதுனீங்க. அப்ப நீங்க எந்த சவுண்ட கண்டுபிடிச்சீங்க? இது ஏ எழுதணும், இங்க டி எழுதணும். அதுக்கு பேரு டீ கோட். புரியுதா உங்க எல்லாருக்குமே? எது டீ கோட் எது பிளெண்டுன்னு உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். ஓகே, இப்ப நம்ம ட சவுண்டுக்கு போலாமா? சாரி, என் கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. All right. Okay, shall we go to the third sound now? இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நான் கொஞ்சம் ஸ்பீட் ஏதாவது கம்மி பண்ணணும்னா சாட் பாக்ஸில் சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க ப்ளீஸ். ஏதாவது சவுண்ட் ரிப்பீட் பண்ணணும்னா சொல்லுங்க. இது வந்து ட். 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 டேன்னு சொல்லக்கூடாது, வெறுமனே ட். 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 ஒரு கையில டென்னிஸ் பேட் வச்சுக்கோங்க, இப்படிதான் அதோட ஆக்ஷன். ஓகேங்களா? அதுக்கு என்னது? டேமரிண்ட். புளியாங்காய் இருக்கு இல்லையா, நம்ம புளியெல்லாம் சாம்பார்ல எல்லாம் போடுவோம், அதான் புளியாங்காவை டேமரிண்ட் அப்படி சொல்லுவாங்க. டாட்டிஸ். 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 டென்னிஸ். ஓகேங்களா? டென்னிஸ். டைகர். அந்த மாதிரி நிறைய வா இருக்கும். டைகர், என் டைகர் எங்க போச்சுன்னு தெரியல. ஆல்ரைட், நோ இஷ்யூஸ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டேமரிண்ட், டாட்டிஸ், டென்னிஸ். அப்ப என்ன ஃபர்ஸ்ட் ஒலிக்கு வருது? டென்னிஸ் சொல்லும் போது ட். ட். ட் வருதா? எல்லாருக்கும் புரியுதா எப்படி ஒலி கண்டுபிடிக்கணும்? மறந்து போச்சுன்னா எப்படி ஒலி கண்டுபிடிக்கணும்? ட். ட். ட் அப்படின்னு. டாட்டிஸ். டேமரின். டேமரின்னா நான் சொன்னேன் இல்லையா, புளியாங்காய். நம்ம வந்து சாம்பார்ல எல்லாம் கரைச்சு ஊத்துவோம் இல்லையா, அந்த புளியாங்காய் தான் டேமரிண்ட். ஓகே, டேமரிண்ட்.
ரைட். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் டு. இப்போ நான் ஒரு ஆக்ஷன் பண்றேன், நீங்க எதை பத்தி நான் பேசுறேன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வந்து இது, செகண்ட் வந்து இது, தேர்ட் வந்து இது. இப்ப நான் எந்த வார்த்தை பத்தி பேசுறேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அந்த ஒவ்வொரு சவுண்டும் கண்டுபிடிக்கணும், அதை கூட்டி படிச்சும் பார்க்கணும். உங்களுக்கு அது பிளெண்டிங் வருதா உங்களுக்கு நீங்க பார்க்கணும். பண்ணுங்க பார்க்கலாம். கமான், டூ இட். நான் என்ன சொன்னேன் முதல்ல, நான் ஆக்ஷன் போட போட உங்க புக்ல அந்த சவுண்டை எழுதுங்க. இது எதை பத்தி பேசுறேன்? எஸ், எல்லாரும் இப்படி எழுதி இருப்பீங்க நான் நம்புறேன். நீங்க சாட் பாக்ஸ்ல ப்ளீஸ் டைப் பண்ணுங்க. அடுத்ததாக நான் இப்படி சொன்னேன், இதை எதை பத்தி பேசுறேன்? அ, இது வந்து ஸ், அ, ச. இப்போதான் அது ச ஆச்சு. அதுக்கு அடுத்தது இதை சொன்னேன், ட், சாட், 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 சாட். பாருங்க, கூட்டி படிக்க முடியுது, ஒன்னு ஒன்னா கூட்டி படிக்க முடியுது. ஓகேங்களா? சாட். பிளெண்ட் பண்ண முடியுதா? யாருக்காவது பிளெண்டிங்ல ப்ராப்ளம் இருக்கானா இப்பவே சொல்லுங்க, நான் திருப்பி சொல்லி தரேன். ஓகேங்களா? அப்போ சாட், ஆட். இப்ப நீங்க ஆட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஆட்டுக்கு பக்கத்துல ஒரு ஸ் போட்டீங்கன்னா சாட். கிளியர்? இஸ் இட் கிளியர்? ஸோ ஆட், சாட். ரைட். ஸோ இதுக்குதான் நம்ம ஒலிய கத்துக்கிறோம். நான் வந்து ஆக்ஷன் போட்டா நீங்க எந்த வார்த்தை பத்தி நான் பேசுறேன்றதை நீங்க சாட் பாக்ஸ்ல எழுதலாம். All right. Is it clear? Okay. So let me proceed to the next sound. ஓகேங்களா? இப்ப நம்ம ரெண்டு கான்சனன்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஒன்னு ஸ் அண்ட் ஒன்னு ட. அப்புறம் ஒரு வாவல் கத்துக்கிட்டு இருக்கோம், அ அப்படின்னு. ஓகே. So far கிளாஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க ப்ளீஸ். ரைட். Can I go to the next sound? Yes. I think the concept is clear as of now. Let me go to the next sound. இப்ப அடுத்ததாக இந்த சவுண்ட் பண்ண போறோம் நம்ம, which is an again a vowel. இது வந்து ஐன்றது அதோட பெயர். கரெக்ட்? எல்லாருக்குமே தெரியும் அதோட பெயர் ஐன்னு. ஆனா அதோட சவுண்ட் வந்து ஏ. ஏ. தமிழ்ல இ, ஈ, ரெண்டு ஈ இருக்கு இல்லையா? அந்த ஸ்மால் இ, சின்ன ஈ தான். அதுக்கும் கொஞ்சம் பாதியா சொல்லணும். ஈன்னு சொல்லக்கூடாது, வெறும்னே ஏ. ஏ. என் வாய் பாருங்க, இப்போ ஏக்கு எப்படி போச்சு என் வாய்? ஆ, அப்படி போச்சு. இது வந்து வெறும்னே ஏ, இவ்வளவுதான் போகணும். ஏ. ஏ இப்படியும் போக கூடாது. ஈ கிடையாது, ஏ. ஏ. ஏ, அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ தட் பிளெண்டிங் பண்ணும் போது தப்பா வரக்கூடாது. அத ஈ, நிறைய பேர் அதை வந்து ஈ அப்படி சொல்லுவாங்க. ஈ கிடையாது, ஏ. ஏ, அவ்வளவுதான். ஓகே. சோ ஏ, இன்ஜெக்ஷன். இப்ப மறந்து போச்சுன்னா நான் என்ன சொன்னேன், சவுண்ட் மறந்து போச்சுன்னா என்ன பண்ணணும்? இன்ஜெக்ஷன் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன வருது? இன்ஜெக்ஷன். ஈ வருதா சவுண்ட்? ஏ. இன்ஜெக்ஷன். ஓகே. இக்ளூ, இக்ளூ. ஓகே. இப்போ நீங்க சொல்லுவீங்க, மிஸ் ஐஸ்கிரீம், ஐ ஃபார் ஐஸ்கிரீம் தான் மிஸ் நான் சின்ன வயசுல படிச்சிருக்கேன். ஆனா ஐஸ்கிரீம் சொல்லும் போது ஐஸ்கிரீம் தான் வருது, ஈஸ்கிரீமா நம்ம சொல்றோம். ஏன் மிஸ்? நீங்க என்ன மிஸ் சொல்றீங்க? ஐஸ்கிரீமை வந்து நம்ம ஈஸ்கிரீம் படிக்கிறது இல்லையே, எதுக்கு மிஸ் அப்போ அப்படின்னா, அதுக்கு ஒரு ரூல் இருக்கு ஃபானிக்ஸ்ல. அந்த மாதிரி ஐ வந்து ஐஸ்கிரீம் இப்படி எழுதுறோம். ஆனா இப்போ உங்களுக்கு அது படிக்க வராது. ஏன்னா அதுக்கு வேண்ட அடுத்தது ஒரு ரூல் இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு வவல்ஸ் வந்தா அது வேற மாதிரி படிக்கணும். அதனாலதான் இப்போ நீங்க ஐ ஃபார் ஐஸ்கிரீம படிக்காதீங்க. ஓகேங்களா? ஏன்னா இது ரெண்டு வவல் வருது. புரியுதுங்களா? ரெண்டு வவல் வந்துச்சுன்னா, அதுவும் முக்கியமா ஈல எண்ட் ஆச்சுன்னா அது வேற மாதிரி ஒரு ரூல் இருக்கு. அது நான் ரூல்ஸ்ல உங்களுக்கு அப்புறமா சொல்லி தருவேன். ஓகேங்களா? சோ நான் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஐ ஃபார் ஐஸ்கிரீம்ல ஈ சவுண்ட் வரலையே மிஸ் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சோ உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் வர கூட வாய்ப்பு இருக்கோ அதையும் முன்கூட்டியே நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஸோ தட் நீங்க வீட்ல போய் இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, மேம் ஐக்கு வந்து ஏ சவுண்ட் தான் சொன்னாங்க, ஆனா ஐஸ்கிரீம் படிக்கும்போது ஈஸ்கிரீம் படிக்க வரலையே நம்மளுக்கு அப்படின்னு நீங்க ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம் இல்லையா? ஏன்னா இது ரொம்ப காமனான வேர்டு. ஆல் ரைட். ஸோ ஐ வந்து ஏ, அதோட ஆக்ஷன் வந்து இப்படி ஏ. 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 இப்போ நான் வந்து ஒரு 2 லெட்டர் வேர்டு ஆக்ஷன் சொல்றேன், நீங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்தது தான். இப்போ ஏ. 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 இது எந்த வார்த்தை பத்தி நான் பேசுறேன்?
2 letter word simple. அண்ட் நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்றது மட்டும் பத்தாது, அதை ரெண்டுத்தையும் கூட்டி உங்களால படிக்க முடியுதா அப்படின்னு. இப்ப இதை வந்து எஸ்ஏடி சாட்ன்னு படிக்காதீங்க. சாட் 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 அப்படின்னு கூட்டி படிங்க. எஸ்ஏடி சாட் எஸ்ஏடி சாட்ன்னு படிச்சீங்கன்னா பெரிய வார்த்தை வரும்போது உங்களால கூட்டி படிக்க முடியாது. ஸோ இப்போல இருந்தே சவுண்ட்ஸ் போட்டு படிக்க ஆரம்பிங்க. அப்போதான் உங்களுக்கு பெரிய வார்த்தை வரும்போதெல்லாம் ஈஸியா கூட்டி படிக்க முடியும். புரியுதுங்களா? ஓகே, எஸ் பிள்ளைகளே. இப்போ நான் சொன்ன வார்த்தை வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். நீங்க சாட் பாக்ஸ்ல தாராளமா ஆன்சரை டைப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் முதல்ல இதுதான் சொன்னேன். அப்புறமா அதை ஈன்னு படிச்சோம். நம்ம ஈட் ஆயிடும். நம்ம இங்க ஈட்டா சொன்னோம், இட் தான் சொல்றோம். அதனாலதான் அதை ஈன்னு சொல்லாதீங்கன்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? எப்படி தமிழ்ல வந்து ஈ இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் இருக்கு. எல்லாமே இருக்கு. எல்லா உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எல்லாம் இங்கிலீஷ்லயும் இருக்கு. பட் நம்ம வந்து அதை வந்து லெட்டரோட பெயரை சொல்லி சொல்லி தான் படிச்சதுனால இவ்வளோ நாளா நம்ம வந்து அதை மனப்பாடம் பண்ணி படிக்கிறோம். நம்ம வந்து அதோட ஒளியை தெரிஞ்சு படிச்சுட்டு இருந்தா இந்நேரம் நம்மளுக்கு மொத்தம் +2 புக் கூட, ஒரு குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல கூட ஒரு +2 புக் கூட படிக்க முடியும். கண்டிப்பா முடியும். ஓகேங்களா? ஆனா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த ஒளியை தெரியாம நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி 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 படிக்கணும் ஸ்பெல்லிங்ஸ். All right? Yes. Okay. I hope the class is interesting. You're learning something new. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா ப்ளீஸ் சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஆல்ரைட், ஐம் ஹியர் டு கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். ஸ்பீடு கம்மி பண்ணணும்னா கூட சொல்லுங்க சஜஷன். நான் ரொம்ப பாசிட்டிவா எடுத்துப்பேன் சஜஷனை. உங்களுக்கு இன்னும் ஸ்பீடு கம்மியா வேணும்னா இன்னும் கம்மியா பண்ணி சொல்றேன். என் தமிழ் உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். ஏதாவது தப்பா பேசுறேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஆல்ரைட்? எஸ். ஓகே. ஸோ இது ரைட். ஸோ நம்ம இப்போ ஈல உள்ள வார்த்தைகள் எல்லாம் பார்த்தோம். இக்லூ, இன்ஜெக்ஷன், அப்படி இன்செக்ட் எது வேணா எடுத்துக்கலாம். பட் அப்படின்னு ஆரம்பிக்கும். கரெக்ட்? ஸோ நம்ம இப்போ மொத்தம் எத்தனை ஒலி பார்த்திருக்கோம்? பார்த்தோமா? ஃபர்ஸ்ட் நான் ரிப்பீட் பண்றேன். இதுதான் ஆக்ஷன். அடுத்தது இது இப்படி என் வாய் போச்சு மேல அப்படி போகணும். அத வந்து ஆக்ஷன் இப்படி பார்த்தோம் அப்படின்னு. அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? இது வந்து சொல்லக்கூடாது. அப்போ டென்னிஸ் பேட்டை இப்படி இப்படி பண்ணணும். அடுத்ததாக நம்ம என்ன பார்த்தோம்? இது பார்த்தோம். ஐன்றது என்னது? அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? அப்போ இப்ப நீங்க எத்தனை இது ஏன் மிஸ் இப்படி எழுதுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எழுதுனா அர்த்தம் அத வந்து ஒலி பத்தி பேசுறேன் அப்படின்னு அர்த்தம். என்ன பத்தி பேசுறேன்? ஒலி. சும்மாவே இப்படி எழுதுன இது வந்து அதோட பெயர் சொல்லலாம். SATI. ஓகே, இது வந்து ஒவ்வொருட நேம்ஸ் சொல்லலாம். இப்படி எழுதுனா அதுக்கு அர்த்தம் அதோட ஒலிய அத ஒலி பத்தி நான் பேசுறேன். சவுண்ட்ஸை டினோட் பண்ணுது. அந்த மாதிரி எழுதணும்னா கிளியரா? ஸோ மொத்தம் இந்த 4 சவுண்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? ரிப்பீட் பண்ணோம்னா ஆர்ன்னு டைப் பண்ணுங்க. கிளியர்னா சீன் டைப் பண்ணுங்க. நான் அடுத்த சவுண்டுக்கு போறேன். Can I go to the next sound? Yes. I am going to the next sound. Yes. Any doubts in this? Please let me know. கிளாஸ் இன்டராக்டிவா வைங்க. சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. எதையாவது ரிப்பீட் பண்ணோம்னா ஆர்ன்னு டைப் பண்ணுங்க. All right. So I'm going to the next sound. Next sound. So far we have done these sounds. இப்ப அடுத்த சவுண்ட் வந்து போறது வந்து பீன்ற சவுண்ட் தான். வந்து பீன்றது அதோட பெயர். அது வந்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேன்னு சொல்லக்கூடாது. ஸோ பீன்றது அதோட சவுண்ட். ஓகே, தென் we have for that pan, pen, and then we have parrot. Okay, so we have all this, right? So pan, pen, parrot. So what's the sound of p? Don't say it as pa, say it as p. Clear? Any doubts in this? Okay, so what is the action for p? Okay, you just keep your hand like this and make a peacock like this. அத பேன் நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம படிக்கும் போது
பேன்னு வரும் கடைசியில. இப்போ நீங்க டேப்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அப்போ டு ஆ பே டபா அப்படின்னு ஆயிடும். இஃப் யூ pronounce it as pa, you will be reading it as tapa. Okay, so don't read it like pa. Read it just p p p p. Right? So let's do it now. Now I will make an action. You'll have to find out which word I'm talking about. Right? Let's go for it. Come on, everyone, type in the chat box. Come. First action is, okay. The second action is, the third action is this one. Now blend and tell me which word I'm talking about. Come on. Come on, everyone, write it in the chat box. Let me see. Which word am I talking about? A three-letter word. I showed you the action. You have to blend and tell me which word I'm talking about. So I think all of you would have written to. Yes, first idana chonne. T. Then I told you a. Then I told you this one, right? So when I blend this, t, a, tap, tap, right? Tap. வந்துதா? கூட்ட முடியுதா எல்லாருக்கும்? blending பண்ண வருதா? Tap. இப்போ நான் dictation words உங்களுக்கு இத உல்டா பண்ணி எழுதணும். Pat, pat. அப்ப எத்தனை ஒலி கேக்குது? P, a, t. அப்ப dictation word நீங்க ஸ்பெல்லிங் படிக்காமலே உங்களால எழுத முடியும். P, at, pat. புரியுதா உங்களுக்கு எப்படி போச்சுது? tap, pat. ஓகே, ட் ஆ டா. இப்ப நான் இதை வந்து பேன் படிச்சேன்னா ட் ஆ ப டபேன் ஆயிடும். அதனாலதான் சவுண்ட கரெக்டா சொல்லணும். ட் ஆப் டப், p at pat. Clear? All right. So shall I go to the next sound? Okay. So p, pan, pen, parrot. Right. இப்போ லாஸ்ட் சவுண்ட் இன்னைக்கு என்ன சவுண்ட் பண்ண போறோம்? இன்னைக்கு லாஸ்ட் சவுண்ட் என்னதுன்னா என் என்ற கான்சனன்ட் பண்ண போறோம். என் என் என்ன்றது அதோட பெயர். அண்ட் அதோட வந்து ஆக்ஷன் வந்து இப்படி பிளேனை பறக்க விடுற மாதிரி. நான் சொல்லக்கூடாது. என்னது? நான் சொல்லக்கூடாது. வெறும்னே தமிழ்ல ரெண்டு சொல்லி நான் ரெண்டு மூணு இன்னன்னு போடுறீங்களா? இதுதான் இந்த டாட்டோட போடுறீங்களா? அதுதான் அப்படிதான். நான் சொல்லக்கூடாது. ஓகே. அப்போ இது வந்து நெஸ்ட், நெட், நோஸ். ஸோ இதெல்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன வருது? நோஸ், நெட். சொல்லுதா? தெரியுதா உங்களுக்கு? இன்னும் சவுண்ட் வருது தெரியுதா? ஸோ அதுதான் அதோட சவுண்டு அப்படின்னு. இப்போ நான் ஆக்ஷன் பண்றேன், நீங்க கண்டுபிடிங்க. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் சவுண்ட், இதுதான் செகண்ட் சவுண்ட், இதுதான் தேர்ட் சவுண்ட். என்னன்னு கண்டுபிடிங்க. எல்லாரும் சாட் பாக்ஸ்ல எழுதுங்க பார்க்கலாம். எழுதுங்க பார்க்கலாம். என்ன சொன்னேன்? எல்லாரும் எழுத முடியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் சவுண்ட் நான் இப்படி சொன்னேன், ப ப ப. செகண்ட் சவுண்ட் இப்படி சொன்னேன். தேர்ட் சவுண்ட் இப்படி சொன்னேன், இப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அதை கூட்டி படிச்சதுனால அதுக்கு பேர் தான் பிளெண்டிங். இப்போ இந்த பேன்ல இதுல இந்த வவுல போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இந்த ரெண்டு கான்சனன்ட் சேம் தான். இந்த வவுல போட்டா அது என்னவா மாறிடும்? என்னவா மாறிடும்? பின். ஓகேயா? இதுக்கு பக்கத்துல இதுல இருந்து ஒரு வார்த்தை போட்டா ரெண்டு வார்த்தை போடலாம். அப்போ 5 லெட்டர் வேர்ட் ஆயிடும். என்னது கண்டுபிடிக்கிறீங்களா? இதுக்கு பக்கத்துல இன்னும் 2 லெட்டர்ஸ் போட்டோம்னா ஒரு பெரிய 5 லெட்டர் வேர்ட் ஆயிடும். என்னது கண்டுபிடிங்க. ஓகே, நான் வரைஞ்சு காமிக்கட்டுமா? இதை எழுதுங்க பார்க்கலாங்க. இது என்னது? என்னது? எழுதுங்க பார்க்கலாம். தெரியுதா போர்டு உங்க எல்லாருக்குமே? எஸ். ஓகே. சோ இது என்னது? pants, pants, pants. ஆல்ரைட். பாத்தீங்களா? இப்ப நீங்க என்ன எங்க இருந்து ஆரம்பிச்சீங்க? 2 லெட்டர் வேர்ட்ல இருந்து ஆரம்பிச்சீங்க. ஆட், ஆஸ், இன், இட், இப்படி ஆரம்பிச்சீங்க.
அதுக்கப்புறம் 2 லெட்டர் வேர்ட்ல இருந்து 3 லெட்டர் வேர்டுக்கு போனீங்க, டேப்பு பேட்டு. அதுக்கப்புறம் டைரக்டா எதுக்கு போயிட்டீங்க, 5 லெட்டர் வேர்டுக்கு போயிட்டீங்க. புரியுதா எப்படி கிராஜுவலி நம்ம சவுண்ட்ஸ் கத்துக்க கத்துக்க நம்ம 4 லெட்டர் வேர்ட், 5 லெட்டர் வேர்ட், 6 லெட்டர், 7 லெட்டர், நேம் இட், எனிதிங் யூ கேன் ரீட் இட். ஆல் ரைட். எஸ், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் நவ்? எஸ். ஸோ இன்னைக்கு நம்ம 6 சவுண்ட்ஸ் பார்த்துருக்கோம். இங்க வந்து என்னையும் சேர்த்துட்டேன்னா 6 சவுண்ட்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன வேர்ட்ஸ் நம்ம எழுதலாம் இங்க பாருங்க. டின் எழுதலாமா? டின்ஸ் எழுதலாம். இப்ப சிங்குலர் ப்ளூரல் ஓகேங்களா? ஒரு டின்னு, இங்க பல டின் இருக்கு, நிறைய டின் இருக்கு, ஒண்ணுக்கு மேல இருக்கு டின்ஸ். அந்த மாதிரி இங்க பின், பின்ஸ். அப்புறம் டேப், டேப்ஸ். ஓகே, ஹேண்ட், ஹேண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய எழுதலாம். ஓகேங்களா? பிட், பிட்னா என்ன, ஒரு குழி மாதிரி, பிட்ஸ், பிட்ஸ், பிட்ஸ். ஓகே, இத சான்னு படிச்சோம்னா பிட்ஸ் ஹே அப்படின்னு படிக்க வந்துரும். அதனாலதான் சொல்றேன் உச்சாரணம் கரெக்டா பண்ணணும். பேன்ஸ் ஹே, சா இல்ல, சா இல்ல, ஸ், ஸ், பேன்ஸ், ஸ், ஸ். ஓகேங்களா? கிளியர்? ஸோ இப்போ ஒரு வேர்ட் வால் ஆக்டிவிட்டி ஷேர் பண்றேன் நானு. இப்ப நீங்க வந்து ஒரு சென்டென்ஸே எழுதலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ்ல வந்து இந்த ஏ, ஏன்றது தனியா வந்தா ஆன்னு சொல்லாது. என்ன சொல்லும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஏ, it, is, a. இப்ப இட் இஸ் அ டேப்னு சொல்ல வரேன் நான். ஆப், டேப். அப்ப இங்க என்ன சொல்லுச்சு? இட் இஸ் ஆ சொல்லல, இட் இஸ் தான் சொல்லுச்சு. இட் இஸ் அ டேப், இட் இஸ் அ பென், இட் இஸ் அ பின், இட் இஸ் அ பேன். அப்படின்னு நம்ம நிறைய வார்த்தைகள் நம்ம எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா வீட்டுல போயிட்டு இதெல்லாம் உங்களால கூட்டி படிக்க முடியும். ஏ, it, is, இது வந்து டேப். இங்க எல்லாம் வரும்போது அது தான் சொல்லும், இங்க வரும்போது ன்னு சொல்லும். தனியா வரும்போது அது வந்து ஒரு சைட் வேர்டா மாறிடும். சைட் வேர்டு இல்லாட்டி ட்ரிக்கி வேர்டுன்னு கூட சொல்லலாம். தனியா வரும்போது அது அதோட சவுண்ட சொல்லாது, தான் சொல்லும். இட் இஸ் டேப். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வேர்ட் வால் ஆக்டிவிட்டி ஷேர் பண்றேன் உங்களுக்கு. உங்களுக்கு இதுல 6 சவுண்ட்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேளுங்க. இல்லாட்டி ஐ வில் ப்ரொசீட் ஃபர்தர். டவுட் இருக்கா? ஷெல் ஐ ஷேர் தி ஆக்டிவிட்டி? எஸ், நோ டவுட்ஸ். எல்லாருக்கும் அழகா புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆல் ரைட், எஸ். ஸோ லெட் மீ ஷேர் மை ஆக்டிவிட்டி நவ். நீங்க ஆன்சர்ஸ் வேணா சேட் பாக்ஸ்ல சொல்லலாம். நீங்களே இதை படிச்சுட்டு நீங்க எதுக்கு எந்த பிக்சருக்கு என்ன வரும் அப்படின்னு நீங்க பண்ணலாம். இப்ப இங்க என்ன பண்றான் பையன், இங்க உட்காடுறான். உட்காரானுக்கு என்ன சொல்றாங்க? சிட்டுன்னு சொல்றோம். இது என்னது? ஒரு டின்னு. இது என்னது? ஒரு ஆண்ட். இது என்னது? ஒரு டேப். இது என்னது? பின்னு. இது என்னது? பேனு. ஓகே, இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இங்க ஒரு ஒரு ஸ்பெல்லிங்கும் கூட்டி படிக்கணும். டிஏபி டேப்னு படிக்க கூடாது. எப்படி படிக்கணும்? ஆப், டேப், டேப் அப்படின்னு படிக்கணும். அப்ப டேப் எங்க இருக்கு? அங்க கொண்டாந்து இவரை உட்கார வச்சிடணும். வாங்கப்பா நீங்க டேப்ல வந்து உட்கார்ந்து. வந்தாச்சு. ரைட். அடுத்தது டேப் ஆயிடுச்சா? இது ஆ, உங்க வாய் எப்படி போகுதுன்னு கவனிங்க. சொல்லும் போது எப்படி போகுதுன்னு கவனிங்க. சொல்லக்கூடாது. ஆனா சொன்னீங்கன்னா அனாட்டர்ன் ஆயிடும், அனாட்டான் ஆயிடும். ஆண்ட், ஆண்ட். ஸோ இங்கதான் இருக்கு நம்ம ஆண்ட். கரெக்டா? அடுத்தது இது என்னது? ட், ஏ, ட், இ, டி, டின்னு. சொன்னீங்கன்னா டின அப்படின்னு ஆயிடும். ஸோ கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. பிள்ளைகளே ப்ளீஸ் ரிக்வெஸ்ட் பண்றேன், இப்போல இருந்தே சவுண்ட்ஸ் போட்டு படிங்க. அப்போதான் உங்களுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஐஎன் டின்னு படிக்காதீங்க ப்ளீஸ். இன், டின். இது என்னது? ஸ், எ, சிட்,
சான்னு படிச்சோம்னா சைட் சைட் அப்படின்னு தப்பா வரும். அதனால ஸ் ஏ செட் செட். அடுத்தது ப ஆ பேன் 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 எங்க இருக்கு? இங்க லாஸ்ட்ல இருக்கு. அடுத்ததாக ப இன் பின் ரைட் பின். இப்ப எல்லாம் ஒரு வாட்டி படிச்சிடலாமா இத? அப்ப இப்ப நீங்க ஃபாஸ்டா படிக்கலாம். இது இது இட்டுன்னு தெரியும். இட்டுக்கு பக்கத்துல இஸ் வந்தா இட்டு சிட்டு, இன்னுக்கு பக்கத்துல ட வந்தா டின்னு, இப்படியும் படிக்கலாம். ஆனுக்கு பக்கத்துல ட வந்தா ஆண்ட், ஆப் டேப், இன்னு பின்னு, ஆனு பேன், அப்படி கூட ஃபாஸ்ட் ரீடிங்ல படிக்கலாம். சப்மிட் பண்ற ஆன்சர்ஸ் தான். இப்ப நம்ம சென்டென்ஸ்க்கு போக போறோம். இதே சிட்டு அதை வச்சு நம்ம சென்டென்ஸ் பார்க்க போறோம். இப்ப நான் போர்ட்ல எழுதின மாதிரி உங்களுக்கு சென்டென்ஸ பார்க்க போறோம். ஓகேங்களா? இதுதான் நம்ம பார்த்த ஆன்சர். செட், டின், அண்ட், டேப், பின், பின்ஸ், பேன்ஸ். ஆல் ரைட்? எஸ். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் த சென்டென்ஸ். இப்போ நீங்க சென்டென்ஸ் நீங்க படிச்சு 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 சொல்லணும் சென்டென்ஸ். ஓகேங்களா? எல்லாமே படிக்கணும். ஏ பார்த்தோன்னே இட் இஸ் அப்படின்னு பண்ணாதீங்க. ஏ இட் இஸ் இஸ் என்ன சொன்னேன்? தான் சொல்லும். சொல்லாது. ஏ சிங்கிளா வரும்போது, தனியா வரும்போது ஒரு மாதிரி சிங்கிளா வந்தா அது ஏதோ சொல்லுவாங்க தமிழ்ல. ஐ எம் நாட் வெரி பேட் அட் தட். பட் அதுதான் சிங்கிளா வந்திருக்கிறதுனால அது ஏன்னு சொல்லாது. இட் இஸ். இது என்னது? ஒரு குழி. குழிக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? பிட் பிட். இப்ப இது எல்லாமே ல தான் ஆரம்பிக்குது. பட் நம்மளுக்கு ஏ க்கு அப்புறம் எந்த ஒரு வவல் சவுண்டோ கேக்குது? கேக்குதா? கேக்குதா? ஏ ஏ ஏ தான் கேக்குது. அப்போ கண்டிப்பா இதான் தான். ஏ பி இல்ல சில தான் டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா இது வந்து என்ன பின்னு இருக்கு. இது வந்து இட் பிட்னு இருக்கு. அப்ப இதுதான் கரெக்ட் இல்லையா? இட் இஸ் அ பிட். ஓகே. இது வந்து பேனு, இது வந்து பேட். ஸோ பிட். ஸோ எல்லாருக்கும் படிக்க வருதா கூட்டி? யாருக்காவது பிளெண்டிங்ல டவுட் இருக்குன்னா சொல்லுங்க. ஸோ இந்த பிக்சரை பார்த்த உடனே இட் இஸ் அ டேப் அப்படி சொல்லாதீங்க. கூட்டி படிங்க. இது என்னது? ஸ் ஆப் சாப். இது என்னது? ட் ஆப் டேப். இது என்னது? ட் ஏப் டிப். இது ஸ் ஆட் சாட். இப்ப நம்மளுக்கு வேண்டியது இட் இஸ் அ டேப். வெரி குட். ஸோ சின்ன சின்ன சென்டென்ஸா ஆரம்பிக்கிறோம். 2 லெட்டர் வேர்ட் 3 லெட்டர் வேர்ட் ஆரம்பிக்கிறோம். அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நிறைய ரூல்ஸ் கொடுக்க போறேன். ஸோ இதை பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு பண்ண முடியும் அடுத்த கிளாஸ்ல. இட் இஸ் இது என்னது? பின். அப்போ பின்ல ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்ன கேக்குது? கேக்குதா? கேக்குதா? அப்ப இது எல்லாமே போச்சு. ஏன்னா எனக்கு இதுதான் தான் கேக்குது ஃபர்ஸ்ட் சவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சவுண்ட் வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் இதுதான் ஆன்சர்னு. ப ஏ பின். ஓகே. இட் இஸ் அ பின். அடுத்ததாக இட் இஸ் அ என்னது? இட் இஸ் என்னது? இட் இஸ் அ an. 3 ஒலி கேக்குதா? பேன். சோ an. இது எல்லாமே ல ஆரம்பிக்குது. அடுத்த சவுண்ட் நம்மளுக்கு என்ன வேணும்? சவுண்ட் வேணும். இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. கடைசி சவுண்ட் என்ன வருது? வருது. அப்ப இதுதான் கரெக்ட். ஏன்னா என்னோட சவுண்ட் தான் an. இது பாருங்க. இது வந்து ஒரு டின். இந்த ரசகுல்லா அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்கல்ல, டின். அப்போ டல தான் ஆரம்பிக்குது. அப்ப இங்க எது டல இருக்கு? இது மட்டும்தான் டல இருக்கு. டி ஆப்ஷன்ல தான். இது இன்ன, இது பின்னு, இது ஆப். நாப்னா என்ன? ஒரு சின்ன குட்டி தூக்கம் மத்தியான நேரத்துல போடுறதுக்கு பேர் தான் நாப். இதுதான் டின். இன். வெரி குட். ஸோ எல்லாரும் நல்லபடி ஆன்சர்ஸ் பண்ணீங்க. ஆல் ரைட். ஜஸ்ட் இது ஒரு குழி. இட் இஸ் அ பிட். இட் இஸ் அ டேப். இட் இஸ் அ பின். இட் இஸ் அ பேன். இட் இஸ் அ டின். ஓகேங்களா? ரைட்? ஓகே. குட். ஐ ஹோப்
you all learned something interesting today. Any doubts, please let me know. Okay, so we'll wind up the class. Next classல உங்களுக்கு இன்னைக்கு சிங்கிள் சவுண்ட்ஸை நீங்க வீட்ல போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எல்லாருமே வீட்ல போய் சவுண்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன் போய் வீட்ல விளையாடுங்க. நீங்களே ஒரு சென்டென்ஸை கூட ஆக்ஷன்ல சொல்லலாம். இட் இஸ் அ டின் அப்படின்னு சொல்றத வீட்ல ஆக்ஷன் காமிங்க. ஏ ட ஏ ஸ் இட் இஸ் அக்கு மட்டும் ஏன்னு சொல்லிட்டு பேன் அப்படி நீங்க சொல்ல வரீங்கன்னா பேன் ஒரு சென்டென்ஸே ஆக்ஷன்ல பேசலாம். நீங்க பண்ண 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 உங்களுக்கு சவுண்ட்ஸ் நல்லா கிளியரா இருக்கும். கேமே விளையாடலாம். நீங்க எல்லாருமே கிளாஸ்ல கேம் விளையாடுங்க. என்ன சென்டென்ஸ் நான் சொல்றேன் நீ கண்டுபிடின்னு சொல்லி நீங்க பண்ணலாம் அந்த மாதிரி கேம்ஸ். All right, so we'll meet you next class. நன்றி, வணக்கம். Thank you. Thank you, sir.